பைபிள்ல ஏனோக்குன்றவரு தேவனோடு கூடவே நடந்து காணாம போயிட்டாருன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தேவனோட கூடவே மட்டும்தான் அவர் நடந்தாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்லவே இல்ல. தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கும் போதே குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் இருக்கு. அவருக்கு கிட்ஸ் இருந்திருக்கிறாங்க, மனைவி இருந்திருக்கிறாங்க, அவருக்கு ஒரு சொசைட்டி இருந்திருக்கு. இருந்துமே அவர் தேவனோடு கூட நடந்திருக்கிறாரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை 65 வயசுல பிறந்திருக்கு. அந்த 65 வயசுல பிறந்த குழந்தை பேர் வந்து மெத்துசலா. மெத்துசலா பிறந்ததுக்கு அப்புறம் தான் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார்னு பைபிள்ல வசனம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாருன்னு பைபிள்ல சொல்லப்படல. ஆனா ஃபர்ஸ்ட் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி இருந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பேபி மெத்துசலாவோட நேமுக்கு அர்த்தம் என்னன்னா when he dies it shall come. அப்படின்னா அவன் மரிக்கும் போது அது வரும். மேபி எதனா வரலான்றதுக்காகவே அவர் ஆண்டவரோட நெருக்கமா வாழ்ந்திருக்கலாம். என்ன அழிவுனாலும் வரலாம். மெத்துசலா இறந்த அந்த வருஷத்துலதான் உலகத்தோட அழிவு வந்திருக்கு. நோவோட காலத்துல ஒரு தடவை அழிக்கப்பட்டதுல அந்த அழிவு. இது என்னோட லைஃப்ல நான் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளோட வாழ்க்கையிலயும் அது வரும். என்னன்னா ஜீசஸோட கம்மிங், ஆண்டவரோட வருகை. அவரோட வருகை வர்றதுக்கு நம்ம எப்படி தயாரா இருக்கிறோம்? இப்போ நம்மளோட லைஃப்லயும் நமக்கு குடும்பம் இருக்கு, கணவன் இருக்காங்க, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தை பார்த்துட்டு தேவனோட சஞ்சரிக்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஏனோக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய உதாரணமா இருந்திருக்கிறாரு தேவனோடு சஞ்சரிக்கிறதுக்கு. அவர் வந்து காணப்படாமல் போனது போல நம்மளும் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படணும்னா நம்மளோட வாழ்க்கை இத்தனை குடும்ப கட்டுப்பாடு நம்மளுக்கு இருந்தாலுமே தேவனோட நம்ம உண்மையா சஞ்சரிக்கும் போது நம்மளும் தேவனோட வருகையில நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம்.